வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம 8th சோஷியல் சமச்சீர் கல்வியில் ஹிஸ்ட்ரியில் unit-8 ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் இந்தியா த்ரூ தி ஏஜஸ் இந்த லெசனோட part-2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ part-1ஓட கண்டினியூஷன். ஸோ part-1ல் பார்த்திங்கன்னா லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துருப்போம். அண்ட் தென் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பொசிஷன் ஆஃப் உமன், ஸோ பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது 3 பீரியட்ஸாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்ஷியன்ட் பீரியட், மாடர்ன் பீரியட் ஏன்ஷியன்ட் பீரியட், மிடிவல் பீரியட் அண்ட் பிரிட்டிஷ் பீரியட். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஏன்ஷியன்ட் பீரியட் பார்க்கலாம். In the ancient Indus civilization of India, evidence show the worship of the mother goddess. Hence, the ordination for the mother is evident during that period. During the Vedic period, it is believed that the position of wife was honored and woman's position was acknowledged, especially in the performance of religious ceremonies. ஸோ பழைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்து சிவிலைசேஷன், சிந்து வெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் முக்கியமாக உமன் மதரை தான் கடவுளாக வணங்கினாங்க. அதுக்கான நிறைய எவிடன்ஸ் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வச்சு பார்க்குறப்ப அந்த காலகட்டத்தில் பெண்களை ரொம்பவே மதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். அட் த சேம் டைம் ரிக்வேத் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மனைவியோ ஒய்ஃபை ரொம்பவே போற்றுவாங்க, மரியாதையோடு நடத்துவாங்க. அது எந்த ஒரு முக்கியமான சடங்கு நடக்கிறதா இருந்தாலும் லேடிஸு தான் உமன்ஸு தான் முன்னாடி நிறுத்தி செய்வாங்க. During later Vedic age, witnessed a transitional development in the status of woman, restricting her role in the social life except in the performance of religious sacrifices. Her social and political freedom was restricted. Sati became popular during the later Vedic period, where the widows either choose for themselves or were forced to jump into the prey of their husbands. The Parchala system became rigid. Women were denied to study Vedic scriptures. So, Vedic period பின்காலத்தில், ஸோ லேட்டர் வேதிக் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெண்களோட நிலைமையில் ரொம்பவே சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ சமயவேலி அப்படின்ற ஸோ எல்லோரும் ஈக்குவல் அப்படிங்கிறத டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு பெண்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் விதித்தாங்க. சமூகம் மற்றும் இந்த அரசியல் சுதந்திரம் இது எல்லாத்தையுமே அவங்கள ரொம்பவே கட்டுப்படுத்தினாங்க. ஸோ லேட்டர் வேதிக் பீரியட் பின் வேத காலங்களில் பார்த்தீங்கன்னா சதி அப்படின்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. அது ரொம்பவே பிரபலமாகவும் இருந்துச்சு. ஸோ அதில் விதவைகளை அவங்களாவே அல்லது கட்டாயப்படுத்தியோ அவங்களுடைய ஹஸ்பண்டோட எரியக்கூடிய அந்த நெருப்பில், ஹஸ்பண்டோடைய உடல் எரியக்கூடிய அந்த நெருப்பில் அவங்களா இஷ்டப்பட்டும் குதிப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ணி தள்ளிவிடவும் செஞ்சாங்க. ஸோ தந்தை வழி முறையில் கடுமையானதும் மாறிடுச்சு. அண்ட் தென் பெண்கள் வேதங்கள் படிக்கக்கூடாது அப்படின்ட்டு தடை போட்டாங்க. மிடியவல் பீரியட் இடைக்காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். தி பொசிஷன் ஆஃப் உமன் இன் தி சொசைட்டி ஃபர்தர் deteriorated during the medieval period and they suffered from many social evils such as sati, child marriages, female infanticide and slavery. Normally, monogamy was in practice, but among with the rich, polygamy was prevalent. Sati was in practice, particularly among the royal and upper strata of the society. Widow remarriage was rare. Devadasi system was in practice in some parts of India. Among the Rajputs of Rajasthan, the Jawhar was practiced. The condition of widow became miserable during the medieval period, but we don't ignore the fact that the Mughal ruler Akbar attempted to abolish sati. In fact, very little attention was paid to female education.
ஸோ இடைக்காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுடைய நிலைமை வந்து ரொம்பவே மோசடைஞ்சுது. ஸோ ஆன்ஷியன் பீரியடில் கொஞ்சம் தான் மோசமாக இருந்துச்சு. மிடிவல் பீரியடில் பெண்களோட நிலைமை ரொம்ப மோசமாக அடைஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் சதி, குழந்தை திருமணம், தென் பெண் சிசு கொலை, தென் அடிமைத்தனம் இந்த மாதிரி நிறையா தீமைகள்னால பெண்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. பொதுவாக மோனோகாமி, ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தி அப்படின்ற மேரேஜ் சிஸ்டம் தான் வந்து இருந்துச்சு. ஆனால் பணக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா பல மனைவிகள், ஸோ பல பெண்களை திருமணம் செஞ்சுக்கக்கூடிய நிலைமையும் வந்து இருந்தது. குறிப்பாக அரசு மற்றும் உயர்தர சமூகத்தில் சதி அப்படின்ற ஒரு பழக்கம் காமனாக இருந்துச்சு. இதில் உண்மை சொல்லணும் அப்படின்னாக்கா முகல் எம்பையர் அக்பர் வந்து சதியை ஒழிக்கிறதுக்கு ரொம்பவே முன்னாடி நின்று பாடுபட்டார் அப்படின்றத சொல்லலாம். விதவை திருமணம் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து ரொம்பவே ரேராக தான் இருந்துச்சு. ஆனால் யாருமே வந்து விடோ ரீமேரேஜ் சிஸ்டத்தை வந்து என்கரேஜ் பண்ணல. ஸோ எங்கேயாச்சும் 1-2 விடோ ரீமேரேஜ் மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்தியாவில் பல பகுதிகளில் வந்து தேவதாசி சிஸ்டம் வந்து நடைமுறையில் இருந்தது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கிற ராஜ்புத்தர் அப்படின்ற பிளேஸும் தென் ஜவஹர் அப்படின்ற பல இடத்துலையும் வந்து நடைமுறையில் இருந்துச்சு. ஸோ மிடிவல் பீரியடில் பார்த்திங்கன்னா விதவைகளுடைய நிலைமை வந்து ரொம்பவே பரிதாபமாக மாறிடுச்சு. தென் பெண்களுடைய கல்விக்கு சும்மா ஒரு லிட்டில் அமௌண்ட்டு தான் வந்து அட்டென்ஷன் கொடுத்தாங்க. ஸோ எங்கேயாவது 1-2 இடத்துல தான் வந்து ஃபீமேல் எஜுகேஷனை என்கரேஜ் பண்ணாங்க. Jauhar refers to the practice of collective voluntary immolation by wives and daughters of defeated Rajput warriors in order to avoid capture and dishonor. ஸோ ஜவஹர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்நியர்களால் தாங்கள் கைப்பற்றப்பட்டுவதை அவமதிக்கப்படுவதையும் தவிர்ப்பதற்காக தோற்கடிக்கப்பட்ட ராஜபுத்திர போர் வீரர்களின் மனைவிகளும் அவங்களுடைய பொண்களும் கூட்டாக சேர்ந்து தன்னர்வ தற்கொலை நடைமுறையை குறிக்கிறது தான் இந்த ஜவஹர் அப்படின்றது. In spite of general discrimination, we can find some exceptions. Raisa Sultan, Queen Durga Devi, Chanda Bibi, Nur Jahan, Jahanra, Jijabai and Mirabai. ஸோ பொதுவாக பெண்களின் நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருந்தப்போ கூட ரஷ்யா சுல்தான் தென் ராணி துர்காவதி, சாந்த் பிபி, நூர்ஜஹான், ஜஹான்ரா, ஜீஜாபாய் தென் மீராபாய் இவங்கெல்லாம் வந்து இதிலிருந்து கொஞ்சம் விதிவிலக்கு அப்படின்னு சொல்லலாம். During medieval times, women education was not completely ignored. Though no regular separate school seems to have existed, female education was informal. Girls usually had their lessons from their parents in their childhood. The rich appointed tutors to teach their daughters at home. The daughters of Rajput chiefs and Jamindars studied literature and philosophy. ஸோ இடைக்காலத்தில் மிடிவல் பீரியடில் பார்த்திங்கன்னா உமன்ஸ் எஜுகேஷன் பெண்களுடைய படிப்புக்கு வந்து முழுமையாக தவிர்த்தாங்க அப்படின்றத சொல்ல முடியாது. அவங்களுக்கு ரெகுலர் ஸ்கூல் சிஸ்டம் தான் வந்து கொண்டு வரல. மற்றபடி ஃபீமேலோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஃபார்முலாக இல்லை, இன்ஃபார்முலாக இருந்துச்சு. ஸோ கேர்ள்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து அவங்களுடைய லைஃபுக்கு தேவையான லெசன்ஸை வந்து சைல்ட்ஹுட் அவங்களுடைய குழந்தை பருவத்திலேருந்து கற்றுக்கிறாங்க. அட் த சேம் டைம் ரிச் பீப்புள் வந்து அவங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து வீட்டுக்கு வந்து அவங்க குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ராஜ்பூட்ஸ் சீஃப்ஸோட டாட்டர்ஸ் தென் ஜமீன்தார்ஸோட டாட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லிட்ரேச்சர் அண்ட் ஃபிலாசபி எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. பிரிட்டிஷ் பீரியட் ஆங்கிலேயர் காலத்தில் எப்படி இருந்துச்சு? For centuries, women in India had been subordinated to men and socially oppressed. The major effect of national awakening in the 19th century was seen in the field of social reform. The enlightened person increasingly revolted against rigged social evils and outdated customs. Numerous individuals, reforms, societies and religious organizations
worked hard to spread education among women, to encourage widow remarriage, to improve the living condition of widows, to prevent marriage of young children, to enforce monogamy, and to enable middle class women to take up professions or public employment. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டுகளாக பெண்களும் வந்து ஆண்களுக்கு அடிபணிந்து தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் 19th செஞ்சுரியில் ஏற்பட்ட தேசிய விழிப்புணர்வின் விளைவாக பார்த்திங்கன்னா ஒரு சில சீர்திருத்தங்கள் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அந்த சேஞ்சஸ் மூலியமாக நிறையா திருப்பங்கள் வந்து பெண்களுடைய லைஃப்பில் ஏற்பட்டுச்சு. ஸோ கடுமையான சமூக தீமைகள் மற்றும் காலாவதியான பழக்க வழக்கங்களுக்கு எதிராக அறிவார்ந்த மக்கள் வந்து பெருமளவில் கிளர்ச்சி செஞ்சாங்க, அதாவது போராட்டம் செஞ்சாங்க. ஸோ ஏராளமான தனியார் நபர்கள், அதே சீர்திருத்த சங்கங்கள் மற்றும் சமய அமைப்பு பெண்கள் கல்வியை பரப்ப ரொம்பவே உழைச்சாங்க. ஸோ இதனுடைய விளைவாக வந்து மக்கள்கிட்ட வந்து நிறையா சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. பழைய பழக்க வழக்கங்கள் ஒவ்வொன்றா கைவிட ஆரம்பித்தாங்க. பெண்களுக்கும் வந்து தீங்கு நடக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சாங்க. அப்படி தான் வந்து விதவை மறுமணத்தை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. தென் குழந்தையிலேயே கல்யாணம் பண்ணுறத தடுத்து நிறுத்தினாங்க. தென் ஒருத்தருக்கு ஒருத்தி தான் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் தொழில் செய்கிறதுக்கு அல்லது கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செஞ்சாங்க. In the beginning of 19th century, female literacy was extremely low when compared to male literacy. The Christian missionaries were the first to set up the Calcutta Female Universal Society in 1819. The Bethanu School was founded in 1849 by J.E.D. Bethanu, who was the president of the Council of Education in Calcutta. ஸோ 19th செஞ்சுரியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், ஸோ கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் எஜுகேஷன் லெவல் இருந்தாங்க. பாய்ஸை கம்பேர் பண்ணுறப்ப பாய்ஸ் தான் வந்து அதிகம் படித்தவங்களாகவும் தென் ரொம்ப டிகிரியெல்லாம் படித்தவங்களாகவும் இருந்துச்சு. ஃபீமேல் வந்து சும்மா ஒரு ப்ரைமரி ஆரம்ப பள்ளி மட்டும்தான் முடித்த நிலமையில் இருந்தாங்க. ஸோ அதை பார்த்தா கிறிஸ்டியன் மிஷினரி ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க 1819 அந்த இயரில். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பெண்களுக்குன்னு ஒரு சங்கத்தை அமைச்சாங்க. ஸோ அந்த சங்கத்தில் மூலிமா பெண்களுக்கு கல்வி கற்றுத்தரணும் அப்படின்ற முடிவெடுத்தாங்க. ஸோ அதுக்காக கல்கட்டாவில் கல்விக் கழகத்தின் தலைவராக இருந்த ஜேஇடி பேத்னு அப்படின்றவங்க வந்து 1849 பேத்னு பள்ளி அப்படின்ற ஒரு ஸ்கூலை நிறுவினார். இது வந்து எஜுகேஷன், ஸோ உமன்ஸோட எஜுகேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. Charles Wood's dispatch on education in 1854 laid a great stress on the need for female education. Indian Education Commission of 1882 recommended to start primary schools for girls and teacher training institutions and suggest special scholarships and prize for girls. In 1880s, Indian women began to enter universities. They were also trained to become doctors and teachers. They began to write books and magazines. In 1914, the Women Medical Service did a lot of work in training midwives. In the 1990s, D.K. Karvi established a number of female schools in Pune. Professor D.K. Karvi, Pandit Ramabai made sincere effort to emancipate women through education was really remarkable. The Indian Women's University was started by Professor D.K. Karvi in 1916. It was an outstanding institution imparting education to women. In the same year, Lady Hardinge Medical College was started in Delhi. ஸோ சார்லஸ் வுட்ஸ் டிஸ்பேட்ச் அப்படின்றவங்க வந்து 1854 பெண்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் அளித்து அவங்க வந்து கல்வி கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக
ஒரு அமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 1882 வந்து இந்திய கல்விக்காக, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எஜுகேஷனுக்காக ஒரு கமிஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த கமிஷன் மூலிமா கேர்ள்ஸுக்கான தொடக்கப்பள்ளி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷனும் நிறுவுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் படிக்கிறதுக்கு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப்ஸு அண்ட் தென் ப்ரைஸ் எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 1880s வந்து உமன்ஸ் வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து டாக்டர்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் அவர்களுடைய புத்தகம் எழுதுகிற திறமையும் வந்து வெளிக்கொண்டு வராங்க. ஸோ புத்தகங்கள் அண்ட் தென் பத்திரிகைகள் அதெல்லாம் எழுத தொடங்குறாங்க. ஸோ 1914 வந்து மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு செவிலியர்களுக்காக பயிற்சி அளிப்பதில் ரொம்பவே பெரிய பங்கு அளிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். 1990s பார்த்திங்கன்னா டிகே கார்வே அப்படின்றவங்க வந்து பூனாவில் நிறைய ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக மட்டுமே தான். அட் த சேம் டைம் ப்ரொஃபஸர் டிகே கார்வே அப்படின்றவங்க வந்து அவங்க பண்டித் ராமாபாய் 2 பேருமே சேர்ந்து கல்வி அறிவின் மூலமாக பெண்கள் வந்து விடுதலை பெறதுக்கு ரொம்பவே முயற்சி எடுக்கிறாங்க. அந்த 1916 வந்து இந்திய மகளிர் பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் கார்வேல் அப்படின்றவங்க வந்து தொடங்குறாங்க. இது பெண்களுக்கு கல்வி வழங்குறதுக்கு சிறந்த நிறுவனமாக அந்த காலத்தில் இருந்துச்சு. அதே வருஷத்தில் பார்த்திங்கன்னா லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி அப்படின்ற ஒரு காலேஜையும் டெல்லியில் தொடங்குறாங்க. ஸோ உமன்ஸோட பொசிஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மேஜர் சோசியல் இவில்ஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். இதில் எக்ஸாம்பிள் வந்து ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு, ஃபீமேல் ஃபோர்ட்டிசைட், சைல்டு மேரேஜு அண்ட் தென் சதி, தேவதாசி சிஸ்டம், இது எல்லாமே இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் more videos.